இந்த திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலை வைத்து நடைபெறுகிற இந்த சர்ச்சைக்கு பின்னாலும் ஒரு லாப நோக்கம் இருக்கிறது. பகவதி அம்மன் கோயில் திருவிழாவில் இந்து பெண்களை கிறிஸ்துவ இளைஞர்கள் கேலி செய்தார்கள் என கூறி அங்கே மிகப்பெரிய கலவரம் நடத்தப்பட்டது. அந்த கலவரத்தில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவருடைய வணிக கடைகள் அழித்தொழிக்கப்பட்டது, வீடுகள் எரிக்கப்பட்டது. அன்பார்ந்த மாணவர்களே, இளைஞர்களே, தமிழகத்தில் மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள முருகர் கோயிலை முன்வைத்து அந்த மலைமேல் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா, சமண கோயில்கள், தேவாலயங்களை அகற்றுவது என RSS பிஜேபி அங்கு இந்து மக்களிடையே இந்து வெறியை ஊட்டி இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரங்களை உருவாக்குவது என முயன்று வருகிறது. அதாவது ஒவ்வொரு கலவரங்களுக்கு பின்னாலும் ஒரு லாப நோக்கம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் மதுரை மாவட்டத்தில் இந்த திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலை வைத்து நடைபெறுகிற இந்த சர்ச்சைக்கு பின்னாலும் ஒரு லாப நோக்கம் இருக்கிறது. 1947ஆம் ஆண்டு இந்து குஜராத் முதலாளிகள் இந்தியாவினுடைய சந்தையை கைப்பற்றுவதற்கு இந்து மக்களிடையேவும் இஸ்லாமியர்களிடையேவும் ஒரு கலவரத்தை உருவாக்கி அதை நாடு முழுக்க பரவச் செய்து இந்தியா பாகிஸ்தான் என்ற பிரிவினையை உருவாக்கினார்கள். அதைத் தொடர்ந்து 1990களில் உலக வர்த்தக கழக அமைப்பால் அமுல்படுத்தப்பட்ட புதிய பொருளாதார கொள்கையை அமுல்படுத்துவதற்கு இந்தியாவில் இஸ்லாமிய வெறியையும் கிறிஸ்துவ வெறியையும் சாதி மத மோதல்களையும் உருவாக்குவது என தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. உலக வர்த்தக கழகத்தின் கொள்கைகளை அமுல்படுத்துவதற்கு அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கூர்மைப்படுத்துவது, அதாவது இந்தியாவிலே இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கூர்மை தீட்டி அதன் மூலமாக அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையிடுவது என முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையிலே 1999ஆம் ஆண்டு ஒரிஷா மாநிலத்தில் ஏற்பட்ட கலவரம். அதாவது ஒரிஷா மாநிலத்தில் பெரும்பான்மையாக பழங்குடி மக்கள் ஆதிக்க சாதியினருக்கு கொத்தடிமைகளாக, அதாவது செங்கல் சூளையில் வேலை செய்கிற கொத்தடிமைகளாகவும் விவசாய கூலிகளாகவும் வட்டிக்கு பணம் வாங்குபவர்களாகவும் இருந்து வந்தனர். அவர்களை கிறிஸ்துவ மிஷனரிகள் மீட்டு அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுப்பது, கல்வியில் அவர்களை முன்னேற்றுவது என தொடர்ந்து அங்கே வேலை செய்து வந்தது. இதை பிடிக்காத இந்து முதலாளிகள், ஆதிக்க சாதியினர் அங்கே கிறிஸ்துவ மத கலவரங்களை உருவாக்கி 57க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ மக்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள். 2000 வீடுகள் எரிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பாதிரியார் கிரகாம் ஸ்டோன்ஸ் அவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் ஜீப்பிலே வைத்து எரிக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருந்த பாஸ்டர் ஒருவரை இழுத்து பிடித்து கீழே இறக்கி வந்து RSS கைகூலிகளும் இந்துத்துவவாதிகளும் அவரை அடித்து அவருடைய சட்டையெல்லாம் கிழித்து நிர்வாணப்படுத்தி ஓடவிட்டனர். VHP தொண்டர்கள் 2002ஆம் ஆண்டு மார்ச் 16ஆம் தேதி சட்டமன்றத்தை நோக்கி திரிசூலம் கையில் ஏந்தி சட்டமன்றத்தில் உள்ளே சென்று அடித்து நொறுக்கினார்கள். இப்படி அங்கே மத கலவரங்களை உருவாக்கி ஒரிஷாவில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை கார்ப்பரேட் முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கு ஏதுவாக இது போன்ற கலவரங்கள் தொடர்ச்சியாக அங்கே செய்து வரப்பட்டது. அதனூடாக தற்பொழுது 2024ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. ஆட்சியை பிடித்த பிறகு மீண்டும் அங்கே கலவரத்தை துவக்கியிருக்கிறது. அதாவது பசு குண்டர்களை வைத்து இஸ்லாமியர்கள் பசுவை பலி கொடுத்தார்கள் என்று அங்கே தொடர்ச்சியாக கலவரங்கள் நிகழ்த்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. 1992ஆம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற கலவரம், அதாவது பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு மும்பையிலே இந்துத்துவ அரசியலை நடைமுறைப்படுத்தக்கூடிய சிவசேனா என்ற கட்சி பாபர் மசூதியை இடித்ததை கொண்டாடும் விதமாக மகா ஆர்த்தி என்ற ஒரு திருவிழாவை அங்கே முன்வைத்து கொண்டாடினார்கள். அந்த கொண்டாட்டத்தின் போது வீதிகளிலே இறங்கி இஸ்லாமியர்களுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி அங்கே கலவரம் உண்டது. அந்த கலவரத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இஸ்லாமியர்களுடைய வீடுகள் எரிக்கப்பட்டது, கடைகள் சூறையாடப்பட்டு இந்து வணிகர்களுக்காக இது அங்கே நகர்த்தப்பட்டது. அந்த கலவரத்தினூடாக இந்துத்துவ அரசியலை உயர்த்தி பிடித்த சிவசேனா ஆட்சியை பிடித்தது. அதைத் தொடர்ந்து 2002ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள், அதாவது மோடி ஆட்சியில் இருக்கும் பொழுது அங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்து மதவெறியை தூண்டிவிட்டு இஸ்லாமியர்கள் அங்கே 2000க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய வணிகம் அழித்தொழிக்கப்பட்டது, ஆயிரக்கணக்கான வீடுகள் எரிக்கப்பட்டது. இதுவும் அங்கே இந்து முதலாளிகளுக்காக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையிடுவதற்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு மத கலவரமே ஆகும். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு மணிப்பூர் மாநிலத்திலே 2 பழங்குடி சமுதாயங்களுக்கு இடையே கலவரங்களை தூண்டிவிட்டு, அதாவது இந்து கிறிஸ்துவ மத கலவரத்தை அங்கே தூண்டிவிட்டு
தொடர்ச்சியாக அங்கே குக்கி மக்கள் படுகொலை செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் காடுகளிலே தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அரசு கலவரக்காரர்களுக்கு துப்பாக்கிகளை கொடுத்து, காவல்துறையினர் அந்த கலவரக்காரர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வேடிக்கை பார்த்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன என்றால், அந்த மணிப்பூர் மாநிலத்திலே ஏராளமான கனிம வளங்கள் அங்கே இருக்கிறது. அந்த கனிம வளங்களை வெட்டி எடுப்பதற்கு அந்த மலைகளிலே வாழக்கூடிய பழங்குடி மக்களை காலி செய்வது, அதற்கு இந்த மத கலவரத்தை பயன்படுத்தி வருகிறது ஆளும் பிஜேபி அரசும் கார்ப்பரேட்டுகளும். இதற்கு முன்பு தமிழ்நாட்டிலும் 1986ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பகவதி அம்மன் கோயில் திருவிழாவில் இந்து பெண்களை கிறிஸ்துவ இளைஞர்கள் கேலி செய்தார்கள் என கூறி அங்கே மிகப்பெரிய கலவரம் நடத்தப்பட்டது. அந்த கலவரத்தில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவருடைய வணிக கடைகள் அழித்தொழிக்கப்பட்டது, வீடுகள் எரிக்கப்பட்டது. இந்த கலவரம் எதற்காக செய்யப்பட்டது என்றால், அங்கே இந்து வணிகர்களுக்கு போட்டியாளராக இருந்த கிறிஸ்துவ வணிகர்களை அழித்தொழிப்பது, அதன் மூலமாக இந்த கலவரத்தை பயன்படுத்தி அங்கே RSS பிஜேபி ஒரு அரசியல் அதிகாரத்தை பெற்றுவிடுவது என்ற நோக்கத்தில் அந்த கலவரம் நிகழ்த்தப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த கலவரம் நிகழ்த்தப்பட்ட பிறகு கன்னியாகுமரி மாவட்டம் இதனால் வரையில் RSS பிஜேபிக்கு ஆதரவான ஒரு மாவட்டமாகவே திகழ்ந்து வருகிறது. அதைத் தொடர்ந்து 1997ஆம் ஆண்டு கோவை மாவட்டத்தில் செல்வராஜ் என்ற காவலர் படுகொலை செய்யப்பட்டதை எதிர்த்து அங்கே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே மிகப்பெரிய கலவரம் நிகழ்த்தப்பட்டது. அந்த கலவரத்தில் இந்து வணிகர்களுக்கு போட்டியாளராக இருந்த இஸ்லாமிய வணிகர்களுடைய கடைகள் அழித்தொழிக்கப்பட்டது. அந்த கலவரங்கள் எல்லாம் தமிழகம் முழுவதும் பரவச் செய்து தமிழ்நாட்டை RSS பிஜேபியினுடைய கைக்குள் கொண்டு வருவது என திட்டமிடப்பட்டது. ஆனால் அந்த கலவரங்கள் தமிழகம் முழுக்க பரவாமல் தடுக்கப்பட்டது. சில வாரங்களுக்கு முன்பு மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி என்ற கிராமத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்புற கிராம மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு, அதிலே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக போராடி அதை தடுத்து இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த ஒற்றுமையை சீர்குலைத்து இந்து கிறிஸ்துவ இஸ்லாமிய மத கலவரங்களை அங்கே தூண்டிவிட்டு மீண்டும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை கொண்டு வருவது என இந்த கலவரத்தை செய்ய தொடர்ச்சியாக RSS பிஜேபி முயன்று வருகிறது. நாட்டை மறுகாலனியாக்கும் புதிய தாராளவாத கொள்கைகளை அமல்படுத்துவதற்காகவும், கார்ப்பரேட்டுகள் நாட்டை சுரண்டுவதற்காகவும், கனிம வளங்களை கொள்ளையிடுவதற்காகவும் RSS பிஜேபி தனது இந்து ராஷ்டிர கனவை நிறைவேற்றுவதற்காகவும் இதுபோன்ற கலவரங்களை தொடர்ச்சியாக நடத்த முயன்று வருகிறது. இதை இந்த வகையிலே மாணவர்களும் இளைஞர்களும் புரிந்து கொண்டு இதற்கு எதிராக நாம் ஒன்று திரண்டு போராடுவோம்.